பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமோஸ் 4:12 இப்படியாக வாசிக்கின்றோம், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லி. மத்தேயு 24:33 இப்படி காரியங்களெல்லாம் நடக்கின்றதை நீங்கள் கேள்விப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்க முடியும். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் நடக்கின்ற காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை. அதற்காக இந்த நாளிலே மிகப்பெரிய ஆயத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஆயத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 25 3 ரீதியான ஆயத்தங்களை குறித்து அங்கு வாசிக்க முடியும். முதலாவதாக 10 கன்னிகைகள் இருந்ததை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த 10 கன்னிகைகளை 5 கன்னிகள் ஞானமுள்ளவர்களாகவும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்க முடியும். அந்த 5 கன்னிகைகளைப் போல நம் ஞானமுள்ளவர்களாகவும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அந்த இடத்துல தாளந்துகளை உபயோகித்தவர்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த தாளந்துகளை உபயோகித்த ஜனங்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி. இந்த நாட்களிலே நாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை உபயோகித்து உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரர்களாய் நாம் இருக்கின்றோமா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நாம் அப்படி உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரர்களாக இருந்து நாம் தேவனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. மூன்றாவது காரியமாக, அங்கு கஷ்டப்படுகின்ற ஜனங்களையும் ஏழை ஜனங்களையும் துன்பத்திலே இருக்கின்ற ஜனங்களையும் நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் நாம் வாசிக்கின்றோம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லி நாம் வாழுவதை விட்டுவிட்டு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். அந்த இடத்துல இப்படியாக வாசிக்கின்றோம், ஒருவனுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கே செய்தது போல என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அதனால் 3 ரீதியான ஆயத்தம் நமக்கு வேண்டும். முதலாவதாக அந்த கன்னிகைகளுக்குள்ளே இருந்தது போல ஞானமும் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். இரண்டாவதாக தாளந்துகளை உபயோகித்து உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாம் இந்த நாளிலே ஆயத்தப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.